பிஎஸ்எஸ்எம் மற்றும் பிஎம்சி தமிழுடன் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வசந்தி குமரனின் அன்பான வணக்கங்கள். சோ நாம தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா அப்படின்ற புத்தகத்தை அதனுடைய கதையை நம்ம இத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கோம். அதன் கதாசிரியர் தீனா மரிய மேடம். நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனுசுயா மற்றும் அஜித்துக்குள்ள நல்ல ஒரு நட்பு வளருது. அது கிட்டத்தட்ட காதல் மாதிரி வளருது. நல்ல ஒரு புரிதல் கொண்டதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அஜித் பேச ஆரம்பிக்கிறாரோ, அனுசுயா அவர் பேச 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 அதுலயே மனம் உருகிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள கவர்ற மாதிரியான, அவங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஸ்ரீராமர் மற்றும் சீதா மாதா பத்தி அனைத்து தகவல்களும் அவர் சொல்ல சொல்ல இவங்களுக்கு சோமா அவங்க கூட இருந்த மாதிரியே இருக்குது. இவங்க சோமாவுடைய வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்க இருந்த மாதிரி இவங்க கூட அவ்வளோ ஒரு பிரியம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இவ்வளவு நேரம் எனக்கு கதை சொன்னீங்க, நானும் உங்களுக்கு நிறைய கதை சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சில மாதங்களுக்கு முன்னாடி நானும் எங்க அம்மாவும் மாதா சீதா மாதாவுடைய அட்டெண்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உதவியாளர் பணிப்பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பணிப்பெண்ணா இருந்தாங்க சோமான்றவங்க. அவங்க ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. அவங்களுடைய குடிலுக்கு, அவங்களுடைய ஆசிரமத்துக்கு நாங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் சீதா மாதா தன்னுடைய இறுதி ஆண்டுகளை கழிச்சாங்க. அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க எங்களுக்கு பல பல கதைகள், நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. அதனால அத பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மகாராஜா ராமர் பத்தியும் சீதா மாதா பத்தியும் சோமா நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அஜித்க்கு. ஓ அப்படியா, அவங்க இன்னும் கூட உயிரோட இருக்காங்களா, நான் அவங்கள பாக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது அனசு என்ன சொல்றாங்க, சரி நான் கூட்டிட்டு போறேன், இது விஷயமா நான் அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வகையா அவங்க அப்பா எல்லாம் தேடிட்டு வந்துருவாங்க அப்படின்றதுக்காக இந்த சந்திப்பை இதோட அவங்க நிறைவு பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அங்க அவங்க முகத்துல இருக்கிற அந்த பொலிவை அவங்க அப்பா பாத்துட்டாரு. ஓகே, உனக்கு அஜித்தை பிடிச்சிருக்கு, அப்புறம் இந்த ஏற்பாடுல நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேக்குறாரு. சோ இது பெண்களுக்கே உரிய அந்த ஒரு வெக்கம், அந்த ஒரு நாணம் இருக்குது. அவங்களுக்கு வெக்கப்படுறாங்க. அவங்க முகத்திலேயே அது ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறம் அப்பா மேல இருந்த எல்லா கோபமும் அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பனி கட்டி கரையிற பொருள் அவங்களுக்கு அப்படியே அது காணாம போயிடுச்சு, அவங்க அப்பா மேல இருக்க கோபம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஸ்ரீராமரை பத்தி அவர் ஏதோ எனக்கு ஸ்ரீராமர் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை அப்பா எனக்கு சொல்லாம இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவம் ஃபுல்லா அவங்களுக்கு கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதனால ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயங்கள் தானே இப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மன்னிச்சிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஹ் அஜித்தோட குடும்பத்தை பத்தி உனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அனுசூயா சொல்றாங்க, ஓகே அவங்க பாட்டிய பத்தியா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா ஆமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப அனுசூயா என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்லியிருக்காரு, அதாவது அவங்க நதிக்கரையில சீதா மாதாக்காக ப்ரே எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே இவரு சொல்றாரு, அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்கள பத்தி சொல்றதுக்கு, உட்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு இந்த சமூகத்துல ரொம்ப மதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் ரொம்ப இளமை காலமா இருக்கும்போதே அவர் இறந்துட்டாரு. இந்த அம்மா தான் தன்னுடைய மகனை வளர்த்தாங்க, அதாவது அஜித்தோடைய அப்பாவை. சோ அவங்க பாட்டியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அதனால அஜித்தோட அப்பாவை அவங்க பாட்டி வளர்க்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது, இறந்துட்டாரு, உடல் துறந்துட்டாரு. அவங்களே தான் தனியா அவர் வளர்த்தாங்க அப்படின்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் மகாராஜாவும் மகாராணியும் வனவாசம் போகும் பொழுது இவங்களும் இங்கே இருந்தபடியே அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது அயோத்தியாலே தான் இருந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது அஜித்தோட பாட்டி. அவங்களும் என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி இனிமேல் இந்த ராயல் ட்ரெஸ் எல்லாம் தேவையில்லை, நான் இதுக்கு இனிமேல் ரொம்ப சிம்பிளான ஒரு உடைகள் தான் போட்டுக்க போறேன். இப்போ சீதா மாதா எப்படி துறவத்துக்கு போடும்போது சிம்பிளான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்களோ, அது போல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கூட, நகைகள் கூட போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் எளிமையான ஒரு ஆடைகள் அவங்க போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி வசதியான ஃபேமிலி தான். ஆனா அவங்க அங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டு நான் சின்ன இடத்துக்கு மாத்திக்கிட்டாங்க. அதுக்கு அது மட்டும் இல்லாம மகாராஜாவும் மகாராணியும் எப்படி சிம்பிளா இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க அங்க ஆசிரம ஐ மீன் அந்த வனவாசத்துல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அதே போல ரொம்ப எளிமையா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த இந்த அனுசு என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அஜித் கூட சொல்லியிருக்காரு அவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க, ரொம்ப சிம்பிள் ஆனவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே அவங்க அப்பா
அனுசூயா அவங்க அப்பா வந்து சிரிக்கிறாரு. என்னன்னா, அது வந்து அப்படிலாம் கிடையாது. அது வந்து அஜித் வந்து அவங்க பாட்டிய பத்தி நெனச்சுட்டு இருக்க ஒரு பிம்பம். அப்படி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ஹம்பிள் ஆனவங்க. அதாவது அவங்க பாட்டி ரொம்ப ஏழையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் நெனச்சுட்டு இருந்தாலும், அப்படி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப டவுன் டு வேர்ல்ட் ரொம்ப வந்து அ எளிமையானவங்க. அவங்க வந்து அவங்க வந்து ஏழ்மையானது வந்து தன்னுடைய விருப்பத்தினால ஏழ்மையானவங்க. அவங்க ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க இல்ல. நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்த ஒரு குடும்பம் தான். அவங்க தான் வேணும்னே அது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அப்படின்றதும், அம் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பூஜை பண்ணும்பொழுது, அந்த நதிக்கரையில, சரை நதிக்கரையில பண்ணும்பொழுது, அவங்கள பின்தொடர்ந்து பல பெண்களும் வந்து அ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. மகாராணிக்காக பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உங்க பாட்டியும் அந்த இவங்க செய்ற பூஜையில, அதாவது அஜித் அவங்க பாட்டி செய்ற பூஜை பூஜை இருக்கு இல்லையா? அத பார்த்து நெறைய பெண்கள் செய்தாங்க இல்லையா? அப்போ உன்னோட பாட்டியும் அந்த நெறைய பெண்கள்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அனசூயாவோட பாட்டியும், அஜித்தோட பாட்டியும் ஆ சேர்ந்து தான் அந்த பூஜைகள் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாரி தான் இருக்கும்பொழுது, எனக்கு வந்து அவங்க வந்து அவங்க குடும்பம், நம்ம குடும்பம் வந்து ஒரு நட்புல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அ அதுக்கப்புறம் வந்து சீதா மாதா வந்து எப்போ காட்டுல வந்து உணவு இல்லாம பஞ்சத்துல இருக்காங்க. ஐ மீன் உணவுக்கு வந்து தட்டுப்பாடு இருக்குது இல்லையா காட்டுல. அந்த மாரி இருக்கும்பொழுது, அவங்களுக்கு கிடைக்காதபோது கூட, அவங்க அந்த துறவறத்துல இருக்கும்பொழுது, அப்பவே வந்து இந்த ம். அஜித் அவங்க பாட்டி வந்து, இங்க இருக்கிற நெறைய மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. ஃபீட் பண்றாங்க. எதுக்குன்னா, இங்க இவங்க சாப்பிட்டாலே மகாராணிக்கு நிறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதேபோல அவங்க அஜித் அவங்க பாட்டி வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடுறாங்க. உணவு வந்து ரொம்ப குறைச்சுக்கிட்டாங்க. மகாராணி எப்படி எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, என்னென்ன பண்றாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி தன்னை இவங்க அயோத்தியால இருந்தபடியே இவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப எளிமையா அவங்க உயிர் வாழறதுக்கு மட்டும் தேவையான கொஞ்சம் உணவு மட்டும் அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. நெறைய பேருக்கு வந்து உணவு அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க வந்து மகாராஜாக்கும், மகாராணிக்கும் உதவணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து எவ்வளோ அன்பு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ இது எல்லாத்தையுமே வந்து சொல்றது வந்து அனுசூயா அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதேபோல வந்து ஸ்ரீராமருடைய தம்பிகள் 3 பேரும் வந்து இருந்தாங்க இல்லையா? அவங்க 3 பேரும் கூட ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் வந்து காட்டுல இருக்கும்பொழுது, அவங்க எல்லாரும் எங்கள வந்து அவங்களும் அவங்க ஆர்மி அவங்களுடைய படைகளும் தான் எங்கள வந்து காப்பாத்துச்சு. அயோத்தியால காப்பாத்துச்சு. அது மட்டும் இல்லாம, இந்த பெண்களுடைய அமைதியான ஒரு பிரார்த்தனை தான். அந்த அவங்களுடைய ஒரு சாதனை தான். அவங்க வந்து எப்படின்னா, ரொம்ப எளிமையான பெண்களா இருந்தாங்க. யாரும் வந்து தன்னை புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு இல்லாம, ரொம்ப சைலன்ட்டா நெறைய விஷயங்கள் அந்த ஆற்றல குடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் வந்து அவங்க சொல்றாரு, அவங்க அப்பா. அனுசூயா அவங்க அப்பா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விமன். எளிமையான ஒரு பெண். அஜித் அவங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அனுசூயா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, "ஓ! அதனால தான் இந்த காரணங்களால தான் வந்து நீங்க 2 குடும்பங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் நீங்க வந்து இந்த எங்க கல்யாணத்த தீர்மானிச்சிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அ இதுல வந்து அனுசூயா அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, "இல்ல, இல்ல. நீ சின்னதா இருக்கும்பொழுது, சின்ன குழந்தையா இருந்த அப்ப எனக்கு வந்து உன்னோட கல்யாணத்த பத்தி கூட நாங்க யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாத போதே வந்து, அ அப்பவே வந்து மகாராஜர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும்போது, உன்ன பத்தி சொன்னாரு. உன்னுடைய திருமணத்த பத்தி சொன்னாரு." அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீராமர் அப்ப அனுசூயாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுது. "என்ன ஸ்ரீராமரா அது மாதிரி சொன்னாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "ஆமா. அவரு வந்து இறுதி நாட்கள்ல அவரு முதியவர் ஆனதுக்கப்புறம் இறுதி நாட்கள்ல வந்து அவர் வரும்போது உனக்கு வந்து பிளெஸ்ஸிங் குடுத்தாரு. உனக்கு ஆசீர்வாதம் குடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வெளிய போனதுக்கப்புறம் என்ட்ட கேஷுவலா அதாவது சாதாரணமா பேசுற மாரி, இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லாம, சர்வ சாதாரணமா சும்மா பேசுற மாரி அவர் என்ன சொன்னாருன்னா, அம் சுதாமாவுடைய எல்லாத்தோடைய இளைய மகன் இருக்கான் இல்லையா? அவன வந்து உன்னுடைய மகளுக்கு நீ வந்து சூட்டபிளா கணவனா நீ வந்து யோசிச்சு பாரு. அப்படி அணுகணும் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க 2 பேரும் சம்பந்தம் வச்சுக்கணும். சம்பந்திகளா ஆகணும். உன்னுடைய பெண்ணுக்கு அவனுடைய அ கடைசி மகன் வந்து திருமணம் பண்ணிக்கிறத பத்தி நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் வந்து அவரு எப்பயுமே வந்து ஸ்ரீராமர் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு ஆர்டரா சொல்லாம, ஒரு ஆணையாக சொல்லாம, ஜஸ்ட் சாதாரணமா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற மாரி சர்வசாதாரணமா சொல்வாரு. சஜஷன்ஸ் சொல்ற மாரி சொல்வாரு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி தான் அவர் வந்து எங்களுக்கு கத்துக் குடுத்திருக்காரு. அதாவது எதையுமே வலியுறுத்தி சொல்லாம, அவங்க போக்குல விட்டுறணும். சொல்றது சொல்வாரு. அது வந்து நீங்க எடுத்துக்கிறதும், எடுத்துக்காதும் உங்கள பொறுத்ததுன்ற மாரி அந்த ஒரு அ
தோரணையில, அந்த ஒரு பாவனையில அவர் வந்து சொல்வாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம எங்க மனதிலயும் வந்து ஏதாவது ஒரு கருத்த வந்து அவரு திணிவு பண்ணுவாரு. விதைப்பாரு அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ராஜா கிட்ட வந்து, "ஓகே ராஜா, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அ நான் இந்த இப்ப நீங்க இங்க வந்து போனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் அத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த அன்னைக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் அதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழிச்சு, அவருடைய அந்த வார்த்தைகள் வந்து திரும்ப எனக்கு நினைவு வந்தது. சோ அப்ப நான் வந்து சுதாமா கிட்ட, அதாவது அ அஜித்தோட அப்பாவும், சுதாமா அப்படின்ற இன்னொருத்தரும் வந்து 2 பேரும் அரண்மனையில பணியாளர்களா இருக்காங்க. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொலீக்ஸ் மாரி அவங்க 2 பேரும். சோ அப்ப அயோத்தியால. அப்ப வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்றதுனால, இவரு சொல்றாரு, அனுசூயா அவங்க அப்பா வந்து சுதாமா கிட்ட சொல்றாரு. மகாராஜா வந்து இது மாரி சொன்னாரு பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அதுக்கப்புறம் அவரும் வந்து ஆச்சரியப்படுறாரு. "என்னது உனக்கும் சொன்னாரா? எனக்குமே அதையே சொல்லியிருக்காரு. சொன்னாரு என்கிட்டயும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இத கேட்டு அ அனுசுயாக்கு வந்து ஆச்சரியமா இருது. என்னது ஸ்ரீராமர் அப்படி சொல்வா எல்லார்கிட்டயும் போய் அந்த மாரி அவ்ளோ இதுவா பேசுவாரா? இல்ல நம்பளோட குடும்பத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. இல்ல அவர் வந்து பல பேருக்கு அத செய்திருக்காரு அப்படின்றத அவங்க அப்பா சொல்றாரு. நெறைய பேரோட வாழ்க்கையில வந்து அவர் மாற்றத்தை உருவாக்கியவரா இருந்திருக்காரு. அவரு வந்து ஒவ்வொரு அவங்களுடைய குடிமக்கள வந்து போய் பார்த்து ஒருத்தர்கிட்டயா போய் பார்த்து பேசி அவங்க கிட்ட வந்து நட்பா இருப்பாரு. இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவரு ஜனக் பாபா கிட்ட இருந்து, மகாராஜா ஜனக் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்றதும், ஜனகர் வந்து அத சின்ன ஒரு அளவுல வைதேகால பண்ணிட்டு இருக்காரு. அத வந்து இவரு பெரிய ஸ்கேல்ல இவரு வந்து இங்க பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆ அப்புறமா வந்து அனுசூயா அவங்க அப்பா சொல்றாரு, "நீ வந்து போய் சோமாவ போய் சந்திச்சல, அது விஷயமா உங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால இன்னொரு ட்ரிப் நம்ம போலாம். அவங்கள போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, இதுதான் இவங்க மனசுல நெனச்சிட்டு இருந்ததே. அனுசூயா வந்து அப்பா கிட்ட சொல்லணும். இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கறதுக்கு போணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. 10வதுக்கு அஜித்தையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப வந்து அவரு சொன்ன உடனே அப்பா சொன்ன உடனே இவங்க சொல்றாங்க, "அப்பா நம்ம வந்து அஜித்த கூட கூட்டிட்டு போலாமா?" அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே. கண்டிப்பா கூட்டிட்டு போலாம். நான் வந்து பிளான் பண்றேன். இதுக்கான ஒரு தேதி குறிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் மீட் பண்றதுக்காக. சில நாட்கள் கழிச்சு வந்து அவரும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு தயாராகும்போது, அது ஏதோ ஒரு வகையில தடங்கல் வந்து அந்த டைம்க்கு போக முடியாம போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்றாரு, இன்னொரு டேட் குறிக்கிறாரு. அதுவும் அதே போல டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அனுசூயாக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. என்ன இது அப்பா இது மாரி மாத்திட்டே இருக்காரு. ஒரு டேட்டா மாத்திட்டே இருக்காரு. நம்மளே போயிட்டு வந்துரலாம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. நம்ம 2 பேருமே போயிட்டு வந்துரலாம். போன தடவ போன மாரி அப்பா வேண்டாம் அப்படின்னு சொன்னோனே, இல்ல இல்ல அப்பாவும் விரும்புறாரு நம்ம கூட வர்றதுக்காக. சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னும்பொழுது, 3வதாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த நாள் வந்து கரெக்ட்டா அவங்க வந்து கிளம்புறாங்க. அவங்க அந்த பயணத்துக்கு வந்து 3 குதிரைகள்ல சவாரி பண்றாங்க அவங்க. அ அதாவது அவங்க அப்பா அங்க போய் சேர்ந்ததுக்கப்புறம், அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்டின்னா, நம்ம வந்து போயிட்டு அ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட நம்ம வந்து போய் பார்த்துட்டு போலாம். அந்த ஆசிரமத்தெல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க குருமார்கள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்றாரு. ஆனா, இவங்களுக்கு வந்து பொறுமை கிடையாது. அதனால இவங்கலாம் வந்து அவரு எங்கன்னா போய் பார்த்துட்டு வரட்டும், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அதாவது அனுசூயா, அனுசூயாவோட அம்மா, அதுக்கப்புறம் வந்து அஜித். சோ இவங்க 3 பேரும் வந்து சரி நம்ம அங்க அது எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதனால அங்க போகலாம். அந்த குடிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்பொழுது எதிர்ல வந்து இன்னொருத்தர் வந்து வர்றத பார்க்குறாங்க. அவர் வந்து ஒரு துறவி மாதிரி இருக்காரு. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து அவர் வராரு. இவரு கேட்கிறாரு, "நீங்க சோமாவ பார்க்கறதுக்கு போறீங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, "உங்களால அவங்கள அங்க பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா கேட்குறாங்க, "ஏன் எங்க இருக்காங்க அவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அ கேட்கும்பொழுது, அவரு வந்து சைலன்ட்டாவே இருக்காரு. மறுபடியும் கேட்கும்பொழுது தான் அவர் சொல்றாரு, "இல்ல அவங்க வந்து தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "வீட்டுக்கா? மிதிலைக்கு போயிட்டாங்களா? இந்த வயசுலயா?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல. அவங்க வந்து அவங்களுடைய உண்மையான வீட்டுக்கு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விவரமா சொல்றாரு, "நான் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியூர் போயிருந்தேன். அப்ப எனக்கு வந்து சீதா மாதாவோட குரல் கேட்டுச்சு. நீ அவசரமா போயிட்டு சோமாவ போய் கவனி, சோமாவ போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. அப்ப நான் உடனே அங்கிருந்து கிளம்பி நான் எவ்ளோ விரைவா வர முடிஞ்சுமோ நான் வந்து வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் வந்து அ காட்டுக்கு வந்துட்டு நான் காட்டுல நடந்து வந்துட்டு இருக்கும்பொழுது, நான் வந்து 2 ரொம்ப அழகான பெண்கள நான் வந்து பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப நல்ல நகைய அணிஞ்சுட்டு, ஒரு
லக்ஸூரியஸான ஒரு ஒரு உடைகள். அதாவது ராஜ உடைகளோ, தெய்வீக உடைகளோ சொல்லலாம். ஸோ அந்த மாரி ரொம்ப விலை வாய்ந்த அந்த உடைகளா இருக்கட்டும், நகைகளாகவும் அணிஞ்சுட்டு, என் எதிர்க்க வந்து 2 பெண்கள் வந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க.